வணக்கம். கிளிப்பு போட்டால் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? முக்கியமாக அந்த வந்து ரேசர்ஸ் சொல்லிட்டு கிளிப்பை ஒட்டுவாங்கன்னா பல்லில் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஸோ பல்லில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒட்டுற மாதிரி இருக்கும் கிளிப்ஸ். அந்த கிளிப்பு போட்டால் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முக்கியமாக பேசிக்காக என்னென்னா நீங்கள் எதை அவாய்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எதை அவாய்ட் பண்ணி இந்த சாப்பாடு நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எதை பார்த்து பயப்பட தேவையில்லை, எதை பார்த்து எதாவது பிரச்சனை இருக்குன்னு தோணி டாக்டர் கிட்ட உடனே ஃபோன் பண்ணி பேசணும். அதை பற்றி பேசணும். நீங்கள் முக்கியமான சாப்பாடு அவாய்ட் பண்ண வேண்டிய சாப்பாடு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்னென்ன இருக்கேன் இங்கே லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது என்னென்னு சொல்லிடலாம். ஹார்ட் ஃபுட்டில் வந்து முக்கியமான இந்த கட்சி சாப்பிட்ற இந்த சாக்லேட்ஸ், இந்த 1 ரூபா 2 ரூபா சாக்லேட்டில் நல்ல ஸ்ட்ராங்கான சாக்லேட் இருக்கும். இன்னும் எக்லெஸ் மாதிரி சாக்லேட் ஸ்டிக்கியாக இருக்கும். ஹார்டான சாக்லேட், கேரமல் சாக்லேட், இல்லைனா வந்து ஸ்டிக்கியாக இருக்கிற சாக்லேட், அந்த சாக்லேட் தான் சாப்பிடக்கூடாது. அடுத்தது கரும்பு கடிக்கிறது, அதுக்கு அடுத்தது ட்ரை ஐஸ், அப்படியே ஐஸை போய் கடிக்கிறது. நட்ஸ்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, மல்லாட்டை வேக வச்சு மல்லாட்டை சாப்பிட்டு வேறு, அப்படியே ட்ரை பண்ணாத வறுத்த மல்லாட்டை சாப்பிடக்கூடாது. ஓகேவா? இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் சீக்கிரமாக இருக்கும். இல்லை கிளிப்பை உடச்சு வந்தால் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் நம்ம ஒட்டி இருக்கிற இடத்த விட்டுட்டு திரும்ப அதே பொசிஷனில் ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். அந்த பல்லில் எப்படி இருந்தாலும் மைனர் டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ உடைக்காமல் பார்த்துக்கிறது தான் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு முக்கியமானது. அதுக்கு அடுத்தது சூவிங்கம், சும்மா வேண்டிய பபிள்கம் போட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது கேரமெல் அண்ட் டாஃபீஸ். அதான் கேரமெல்லாம் அந்த ஸ்டிக்கியாக இருக்கிற 1 ரூபா 2 ரூபா சாக்லேட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பாப்கார்ன் அவாய்ட் பண்ணணும். சிப்ஸு அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? வறுத்த பட்டாணி, வறுத்த மல்லாட்டை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். பழத்தலியை கூட வந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். ஆப்பிள் சின்ன சின்ன பீஸா, எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக்கி சாப்பிடணும். அப்படியே ஃபுல்லாக முழுசாக வச்சு கடிக்கக்கூடாது. முக்கியமாக அந்த விதைங்க இருக்கிற இந்த கொய்யாப்பழம், மாதுளை, அப்படியே முழு கேரட்டு, பச்சை கேரட்டு கடிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பழத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிடணும். கொய்யாப்பழத்தை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. கொய்யாப்பழத்தில் விதை இருக்கும், அந்த விதையால் கண்டிப்பாக உடச்சிக்கும். அதே மாதுளை கூட ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பல்ல வச்சு கடிக்கவே கூடாது. பின்னாடி பல்ல வச்சு தான் நார்மல் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். முன்னாடி பல்ல வச்சு எதையுமே கடிக்கக்கூடாது. எப்பயுமே சாஃப்ட் ஃபுட் எடுத்துக்கணும்னு மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நகம் கடிக்கிற பழக்கம், பெண்ணை கடிக்கிறது, பென்சில் கடிக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி அந்த பிராக்கெட்டில் கிளிப்பு ஒட்டியிருக்காங்களா, நாக்க வச்சு பார்க்குறது, கையை உள்ளார விட்டு இப்படி அதை எடுக்க பார்க்குறது, இப்படி ஏதாவது ஒன்று சாப்பாடு மாட்டிச்சுன்னா அதை இது பண்ணி எடுக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. நார்மல் ப்ரெஷ்ஷிங்கு அதை மட்டும் பண்ணாலே போதும். நீங்கள் எதை வச்சு அந்த கிளிப்பை இப்படி உடச்சுனா அப்படி இழுத்துலாம் பார்க்கக்கூடாது. கிளிப் ஈஸியாக உடச்சிக்கும். ப்ரெஷ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பண்ணணும். கண்ணாடியை பார்த்தா பண்ணணும். டேரெக்டாக போய் இடிச்சிடக்கூடாது. ஓகேவா? ஒவ்வொரு டைமும் ப்ரெஷ் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக மைல்டு ப்ரெஷ்ஷை கையில் வச்சுருக்கணும். சாஃப்ட் ப்ரெஷ் வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கணும். பச்சை தண்ணியில் உப்பு போட்டு ஒன்ஸ் வாய் குடிச்சா நல்லது. அதே மாதிரி இந்த பல்ல வந்து கிளிப்பு போட்டதுக்கப்புறம் பல்லெல்லாம் ஆடுற மாதிரி ஃபீல் இருக்கு. ஏன்னா பல்லு நவுறுது. அதை பார்த்து பயந்துரு தேவையில்லை. ஒன்ஸ் எனக்கு தாங்க முடியாத வலிக்குது, இப்போ ஏதோ ஒரு ஒயர் போட்டிருக்கோம், ஒரு 3 நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் மாத்திரன்னா ஒரு 3 நாளைக்கு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அது நார்மல். எனக்கு ஏதோ தாங்க முடியாத வலி இருக்குது பல்லில் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு கிளினிக்கை வந்துடலாம். பின்னாடி பக்கம் லைட்டாக அந்த ஒயர் இருக்குல்ல, அது எவ்வளோ தான் கட் பண்ணால் ஒரு நல்ல குத்துற மாதிரி இருக்கும். அப்படி குத்துச்சுன்னா இங்கே வேக்ஸ் வாங்கிக்கலாம். எமர்ஜென்சிக்கு மட்டும் பபிள்கம் ரொம்ப அசை போடாமல் சும்மா வாயில் ஊற வச்சுட்டு அந்த இடத்த எடுத்து ஒட்டிக்கலாம். இல்லைனா இங்கே எங்கள் கிளினிக் வந்து வேக்ஸ் தனியாக இருக்குது. இந்த வேக்ஸ் வாங்கிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும், உதட்டில் இறஞ்சலாக இருக்கும், அந்த இடத்த ஜஸ்ட் அதை ப்ளாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா எந்த கிளிப்பும் உடையாது. அதே மாதிரி கிளிப்பு ஒட்டிட்டுன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள உடையலைன்னா அதுக்கப்புறம் உடையதுக்கு 2 மாதம் 3 மாதம் கழிச்சோ இல்லை 1 வாரம் கழிச்சோ உடையதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் கடிக்கிறதால மட்டும்தான் உடையுது. ஹார்ட் ஃபுட் தான் மெயின் காரணம். சிப்ஸ் ஐட்டம், இந்த பட்டாணி, இந்த நட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் எதாக இருந்தாலும் பவுடர் ஃபார்மில், நட்ஸாக இருந்தால் பவுடர் ஃபார்மில் நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு பாலில் போட்டு சாப்பிட்றத பற்றி பிரச்சனை இல்லை. முட்டை அதே மாதிரி நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக வந்து ஒரு சிக்கனோட எலும்பு கடிக்கிறதுலாம் செய்யக்கூடாது. ஃப்ளஷை மட்டும் எடுத்து பின்னாடி பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டைரெக்டாக எலும்பு கடிக்கவே கூடாது. நீங்கள் ப்ரோட்டீன் இருக்குது, மீன் இருக்குது, முட்டை இருக்குது, இல்லை சிக்கனோட பீசஸ் இருக்குது, மீட் சாப்பிட்லாம். அதெல்லாம் சாப்பிட்றத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டைரெக்டாக போய் எலும்பு கடிக்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறமா ஹார்டான ஃபுட் எதுன்னு நினைத்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஹார்ட் ஃபுட் எதுன்னு. நான் சொல்லாத ஒரு சில ஐட்டமும் இருக்கும். அது எதையும் கடிச்சிடக்கூடாது. கடிச்சிங்கன்னா உடச்சிக்கும். கொஞ்சோண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் எந்த கிளிப்பும் உடைய போகிறதில்ல. ட்ரீட்மெண்ட் டைமும் ரொம்ப குறையும். ஈஸியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கிளிப்பை உடைப்பீங்கன்றதுக்காக நாங்கள் 1.5 வருஷம் சொல்கிறோம். ஒரே டைமில் வந்து 4 கிளிப்பை உடச்சிட்டு எல்லா சைட்லையும் கிளிப்லாம் உடச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சு. ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேது, ரொம்ப நாள் ஆகுது. கிளிப்பை ஒட்டிட்டு என்னன்னா ட்ரீட்மெண்ட் வரணும்னு தோணாது. ஸோ கிளிப்பை உடைக்காமல் இருக்கிறதா நீங்கள் சீக்கிரம் ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு ஒரு 6 மாதம் அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு. உடனே ரிசல்ட்ஸை பார்க்கணுன்னா கண்டிப்பாக கிளிப்பை உடைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வந்து கிளிப்பு ஒட்டிட்டு உடஞ்சா நம்ம ஒட்டுற மெட்டீரியல் மேலே டவுட் வந்துது. ஒட்டுற மெட்டீரியல் கம்மியான குவாலிட்டியாக இருந்தால் கூட கிளிப்பு கட்டிட்டு வருது. கடிக்கிற லோடு கொடுத்த 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, கம்மியான குவாலிட்டிக்கே வச்சிருந்தா கூட கிளிப்பு கட்டி வர வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் கம்மியான குவாலிட்டி யூஸ் பண்ணுறது இல்லை கிளிப்பு ஓட்டுறதுக்கு. முக்கியமாக எனக்கு கைட்டிட்டு வந்து எனக்கு தான் பிரச்சனை. ஒரு சில இடத்துக்கு பல்ல அடிக்கிறதுக்கு ரொம்ப டெத்தில் ஒரு சில நாள் வைக்கிறதுக்கு ஒரு பேஸாக அது யூஸ் பண்ணுவோம். ஆனால் கிளிப்பு ஓட்டுறதுக்குலாம் வந்து குவாலிட்டி கம்மியாக ஓட்டினா எனக்கு தான் அது லாஸ். ஸோ குவாலிட்டி கம்மியாக யூஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸோ கடிக்கிறது தான் ஒரு இடத்துக்கு காரணம். ஓகேவா? இதெல்லாம் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கிளிப்பை உடைக்காமல் பார்த்துக்கிறது தான் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கும் குவாலிட்டி ஆஃப் த ரிசல்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி கிளிப்பு உடைக்கிறவங்களுக்கு திரும்ப வந்து சின்ன ஒயர், அதாவது ஸ்டார்டிங் யூஸ் பண்ண ஒயர் தான் ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது. ஓகேவா?
பின்னாடி பல்லாக தான் சாப்பிடணும், முன்னாடி பல்லால கடிக்கக்கூடாது. ஹாட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். நகை கடிக்கிறது, ப்ரெஷ் எடுத்து போய் இடிக்கிறது எதுவுமே பண்ணணும். கண்ணாடி பார்த்து ப்ரெஷ் பண்ணணும். 3 வேலையும் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே நல்லா வாய் குடிச்சிட்டு முடிஞ்சால் லைட்டான ப்ரெஷிங் பண்ணணும். அப்போ அழுக்கு தங்காது, உள்ளார ஈர நோயும் வராது. ஓகேவா? தேங்க்யூ. அதே மாதிரி இந்த முறுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். முறுக்கு, மிக்சரு, அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸில் இந்த ரஸ்க்கு, மற்ற இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, ஸ்வீட்லேயே ஸ்ட்ராங்கான ஸ்வீட் இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்வீட்லாம் எடுத்து வச்சு கடிச்சாலும் கிளிப்பு உடச்சிக்கும். ஓகேவா? முக்கியமானது இன்னொன்று கிளிப்பு போட்டிருக்கோம். முக்கியமானது என்னன்னா, அவசரப்படக்கூடாது. ட்ரீட்மெண்ட் சார் எப்போ சார் கேப் க்ளோஸ் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும், சீக்கிரம் முடியாதா, இந்த அவசரப்பட்டீங்கன்னா கிளிப்பு போடாதீங்க. டைம் தான் ரொம்ப முக்கியமானது. கொஞ்சோண்டு அவசரப்பட்டாலும் பல்லெல்லாம் வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல்லெல்லாம் ஆடுறதுக்கு வாய்ப்பு, பல் மோசமாக ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் இருப்பீங்கன்னா வந்து கிளிப்பு போட்டுக்கிறது நல்லது. ஓகேவா? இல்லைன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்க லேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.